கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கை மக்களுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களால் அனுப்பி வைக்கப்பட்டன. அதேபோன்று கடந்த ஆண்டு டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இவ்வாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கருணை கடல் கடந்தும் தாய் தமிழ் உறவுகளின் இன்னல்களை களைந்திட உதவியது. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு புதிய நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் 3 கட்டங்களாக மொத்தம் 10,469 வீடுகள் கட்டுவதற்கு 630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் 6,010 வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்ற வீடுகளின் கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். மகாகவி பாரதியின் பெருங்கனவை நனவாக்கி மகளிரின் வாழ்வை மேம்படுத்திட, அவர்தம் மாண்பை போற்றிட, அவர்களின் நலன் காத்திட, மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட பல முன்னோடி திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உரிமை தொகையாக 1000 ரூபாயை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்திடும் இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம். நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி 1,31,00,000 பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3,000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகறை பொழுதில் கதிரவன் உதித்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கு உள் 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்குகள் 5,000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளையும் நிகழ்நேரத்தில் கணித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தன் குடிமக்களை காத்திடும் ஓர் உன்னத தலைவரை பெற்றது தமிழ்நாட்டின் நல்வாய்ப்பு. மகளிர் மனம் குளிர, இல்லத்தரசிகளின் இதயங்கள் நிகழ்ச்சியில் நிறைந்திடும் வண்ணம் ஒரே நாளில் ஏறத்தாழ 6,500 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடெங்கும் ஏழை எளியவரின் கரங்களில் தவழச் செய்த எங்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடி மங்கையரின் சார்பாகவும் இம்மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும், அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள். மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட, பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தொடர்ந்திட இவ்வரசு செயல்படுத்தியதே உயர்கல்விக்கு உதவிடும் புதுமை பெண் திட்டம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் அவர்தம் உயர்கல்வி கற்றலை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 6,95,296 மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். மகளிரின் தற்சார்பு வாழ்வுக்கு வழிகோல 1989ஆம் ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியில் நடைபோடும் இவ்வரசு அவ்வியக்கம் தழைத்தோங்கி செழித்திடும் வகையில் இதுவரை 6,23,529 சுய உதவி குழுக்கள்
1,41,718 கோடி ரூபாயை வங்கி கடனுதவியாக பெற்று பயனடைந்திட வழிவகை செய்துள்ளது. சுய உதவிக்குழு மகளிரின் உற்பத்தி பொருட்களின் விற்பனையை பெருக்கிட வாழ்ந்து காட்டுவோம் முதலான சீர்மிகு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கிராமப்புற பகுதிகளில் பயின்று கல்வி பெற்று பணி வாய்ப்பின் பொருட்டு நகரங்களுக்கு வரும் மங்கையர் பாதுகாப்பாக தங்கிட நவீன வசதிகளுடன் கூடிய 19 தோழி விடுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கைம்பெண்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் நலன் காக்கும் இத்தகைய திட்டங்கள் நாடெங்கும் பெரும் பாராட்டினை பெற்றதுடன் பல்வேறு மாநிலங்கள் இவற்றை பின்பற்ற தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.